விரிகிட திரிகிட தாளத்திரோகே தனகரி ஞான தாண்டவது கதி ஞான தாண்டவது கமலாலயேஷ விமலாஷ ஏ கமலாலயேஷ விமலாஷ ஏ கமலாலயேஷ விமலாஷ ஏ ஸ்வமலாபிமு லயகா கமலாலயேஷ விமலாஷ ஏ ஸ்வமலாபிமு லயகா நிஜ பாத கோபரு என்னன்னா எங்களுக்கு எங்கள் அப்பா எல்லாம் எங்களுக்கு பண்ணியிருக்கார். படிப்பு, நான் ஆசைப்பட்ட படிப்பு, நான் ஆசைப்பட்ட காரு, ஆசைப்பட்ட ஸ்கூட்டர், எதுவோ எங்கேயோ நான் வீடு வாங்குறேன்னு. சரி வா நான் போய் பார்க்குறேன். அதை போய் பார்த்துட்டு சார் அட்வான்ஸ் கொடுத்துடலாம், நல்லா இருக்குது, கிணத்து தண்ணி நல்லா இருக்குது, இத்தனை பண்ணவர் அவர். அவருக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? ஒன்றுமே பண்ணல. உடம்பு சரியில்லாமல் போனார், ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம், அங்கேன்னு போய் சேர்ந்துட்டார். அதனால்தான் அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் அவர் நினைவு கூறணும், அவரை பற்றி பேசணும், அவர் தெரிஞ்சவங்க அவரை பற்றி பேசணும். அன்றைக்கி நல்ல விஷயங்கள் அவர் சொல்கிறதா நினச்சின்னு நம்ம சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டோட்டல் எய்மே. அதுக்காக தான் இதை நடத்தின்னு வரோம். அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்காலர் அவங்களை கௌரவிக்கணுங்கிறது தான் அது வெரி ஐடியா. அது எங்கள் மாமா சொன்னது. அந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்தோம். அப்புறம் அவர் இல்லை, அப்புறம் ஒவ்வொரு வருஷம் தேடி தேடி தான் பண்ணின்னு இருக்கோம். அது டேக்ஸ் இனிஷியேட்டிவ் என் தம்பி. ஏன்னா பாதி நாள் நான் இங்கே இருக்கிறது இல்லை, எங்கேயோ ஹைதராபாத்தில் இருப்பேன், எதையோ பண்ணின்னு இருப்பேன். ஸோ அவன் தான் பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கான். ஸோ இது கண்டினியூ ஆகணும். இது கண்டினியூ ஆகிறதுக்கு உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் இதுவும் வேணுங்கிறத நான் வேண்டிக்கிட்டு இன்றைக்கி பேச வந்திருக்கும், தர்மதாங்க வந்திருக்கும் விழா நாயகி அவர்கள் சுதா அவர்களை, அவங்களுக்கு என்ன எதுலேயுமே அவங்கள நம்ம சேர்க்கவே முடியாது. பேசுகிறவங்களா சரி, ப்ரொஃபஸரா சரி, டாக்டர் அவங்க, அது தெரியுமா உங்களுக்கு? டாக்டர்னால் நம்ம இது படிச்சுட்டு டாக்டரேட் வாங்கிறது இல்லை, மெடிசன். இத்தனை விஷயங்கள் படித்தவங்க எவ்வளோ அமைதியாக இருக்க பாருங்கள். ஸோ அவங்கள பாராட்டுறதுல எங்களுக்கு தான் பெருமை, அவங்களுக்கு வேற எங்களுக்கு பெரிய பெருமை. அது இன்றைக்கி நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களையும் வருக வருகன்னு வரவேற்றுட்டு என்னுடைய கடமை முடிஞ்சதுன்னு நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி உங்களை எல்லாரையும் வரவேற்று உட்காத்தி வச்சுட்டு இன்வெகேஷன், அது அடுத்த ஜெனரேஷனை இன்வால்வ் பண்ணுறோங்கிறதுனால அது எங்கள் அக்கா சங்கரி ராமநாராயணனுடைய பேத்தி நியந்திரி விஜய் அவன் இப்போது invocation paadu. My pranams to one and all present here and to my Guru, Salem Dr. Gayatri Venkatesan. Kana kan koti vendum kapaliyin bhavani kana kan koti vendum கபாலியின் பவனி கண கண் கோட்டி வேண்டும் கபாலியின் பவனி கண கண் கோட்டி வேண்டும் கபாலியின் பவனி காண கண் கோட்டி வேண்டும் மாணிக்கம் வைரம்
திகழும் மூகமும் மதியோடு தாராகணம் நிறையும் மந்திவானமோ கமலவனமோ என மனம் மயங்ககளங்க அங்கம் யாவும் இளங்க அபாங்க அருள்மழை பொழிபவனி காண கண் கோட்டி வேண்டும் கபாலியின் பவனி காண கண் கோட்டி வேண்டும் மாலோடையன் பணியும் மண்ணும் விண்ணும் பரவும் மாலோடையன் பணியும் மண்ணும் விண்ணும் பரவும் மறையாகமன் துதிக்கும் இறைவன் அருள் பெறவே காலம் செல்லும் முன் கனதனமும் தந்தார்க்கு எமது காலம் செல்லும் முன் கனதனமும் தந்தார்க்கு நன்றி கருதி கண்ணார கண்டுள்ளுருகி பணிய பலர் காணர் முகனும் கணபதியும் சண்டேஸ்வரனும் சிவகணமும் தோடர கலைவாணி திருவும் பணி கற்பகநாயகி வாமன் அதிகார நந்தி சேவைதனை காண கண் கோட்டி வேண்டும் கபாலியின் பவனி காண கண் கோட்டி வேண்டும். தேங்க்யூ. நியந்திரிக்கு டாக்டர் சுதா சேஷின் அவர்கள் ஒரு சின்ன மொமெண்டோ கொடுப்பார்கள். நான் அடுத்த ஜெனரேஷன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன். இப்போ என்னோட பேத்தி யசஸ்வி பரத், அவர் 2-3 ஸ்லோகம் சொல்ல போகிறா. இப்போ ஐ கால் ஹர் நவ். श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं हरोगदा अदाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. वागर्ताविव सम्प्रक्तो वागर्ताः प्रतिपक्तये जगतः पितरो वन्दे पार्वती परमेश्वरो. रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः. யசஸ்வி பரத்க்கும் ஒரு சின்ன மொமெண்டோ டாக்டர் கையால். இந்த ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ் ஜனனி, அது ஏன்னாக்கா எங்கள் அப்பா கதா காலட்சேபம் ஆரம்பிக்கும் போது முதல்ல சொல்கிற தியான ஸ்லோகம் ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ் ஜனனி தான். அதனால்தான் எனக்கு ஸ்ரீகாந்தன்னு பேர். நான் பிறக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து பிரசவம் பார்த்த டாக்டர் காந்தாமணி, அவங்களும் எங்கள் அப்பா கதையை நிறைய கேட்டவங்க. அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் ஸ்ரீகாந்தோ மாதுலோ எஸ் ஜனனி, அதை நான் வந்து மைண்டில் வச்சுன்னு தான் பிரசவம் பார்த்தேன். அதனால்
அந்த ஸ்ரீகாந்தோ மாதுலோயச ஜனனியை ஞாபகார்த்தமாகவும் காந்தாமணி ஞாபகார்த்தமாகவும் இவனுக்கு ஸ்ரீகாந்தன்னு பேர் வைக்கணும்னு சொன்னான். ஸோ அதனால தான் அவள் அந்த ஸ்ரீகாந்தோ மாதுலோயச ஜனனியில் ஆரம்பித்தா. இப்போ now we are getting into the main agenda of the evening, conferring the TSB Award of Excellence on Doctor. I request my daughter Dujavanti Bharat to read the citation. Administrator, an educationist, a spiritual scholar and orator, a Tamil and Sanskrit literary resource, an author and writer, and a quiz master and a media personality for over 35 years. Sudha Seshayan is an alumna of prestigious Madras Medical College at Chennai. She acquired additional qualifications in public administration from the Osmania University and in hospital management from the Annamalai University. Even as a vice chancellor, her quest for knowledge knew no bounds. She took up to the study of philosophy and acquired university qualifications in Indian philosophy and Vaishnavism. The former Vice Chancellor of Tamil Nadu, Dr. MGR Medical University, has over 3 decades of experience in teaching and in knowledge systems. With a skill to blend varying facets of life and knowledge, Dr. Sudha is a much sought after resource, not only in medical sciences, but also in science disciplines, science communication, Indian knowledge systems, including dance and music, and of course, value systems. She has been a regular contributor to popular magazines as well as the journals of academia. With decades of experience in teaching and scientific writing, she has served in the international advisory and editorial boards of Gray's Anatomy and Clinical Gross Anatomy, has edited a textbook of anatomy in 3 volumes. With a penchant for carrying technical and scientific information into the regional language, she has continuously contributed to the making of scientific journals, medical books, and encyclopedia in Tamil. She has been the first publishing and compiling editor of the translated version of the Britannica Concise Encyclopedia in Tamil. Apart from medicine and literature, Dr. Sudha's interests linger into spirituality and history. She is a well-known name in the spiritual circuit of the Tamil language and has been rendering spiritual discourses in India and abroad. Her discourses on various spiritual topics have earned her a wide acclaim. Apart from being an author and speaker, Dr. Sudha is also a translator, a teacher of Indian philosophy, a sports commentator, a quiz master and a history enthusiast, and a master of ceremonies to several important events, including temple and special festivals. A regular writer, Dr. Sudha has over 30 titles ranging from science to spirituality, biography to quizzing to her credit. On her chosen domain, she is one of the accredited medical anatomists of the country. She has published several articles in index journals. With interests ranging from science to spirituality, she has been a quiz master and has compiled a few quiz books. She has had the privilege of translating former President of India, Dr. APJ Abdul Kalam's book into Tamil, and has also had the honor of getting it released by Dr. APJ Abdul Kalam himself. In addition, Dr. Sudha is much sought after resource for musicians and dancers in imparting the tenets of Indian culture and ethos. In 2021, Dr. Sudha was conferred the Ad Hominem Fellowship by the Royal College of Surgeons at Edinburgh. The college also invited to deliver the convocation address, Sudha being the first Indian woman to have been given this unique honor. On the professional front, Dr. Sudha's awards include the Lifetime Achievement Award by the American Tamil Medical Association in 2021, Anga Rachana Vaidya Ratna and Anga Rachana Sikshak Shiromani for contribution to medical teaching and research by the Society of Clinical
anatomists in 2023, Amrit Ratna for medical research in 2022, Best Doctor Award for Outstanding Performance by Government of Tamil Nadu in 2018, Best Medical Administrator in 2010, and the Rotary Award for Vocational Excellence in 2004. For being a multifaceted scholar, Dr. Sudha has several other numerous accolades and awards, including the Kalaimamani in 2005, Sollin Selvar of Government of Tamil Nadu in 2016, Sri Ratna, Chembur Fine Arts, Mumbai, 2016, Pravachna Chudamani in 2010, Krishna Gana Sabha, Brahma Shri Anjam Krishnam Nambudri Memorial Award in 2017, Vishwakavi Rabindranath Tagore Memorial Award 2020 for Research and Development in Oriental Learning, Sangeeta Vachaspati Award in 2022 for contribution to education and culture, Kambar Award in 2022 for Literary Excellence, Kambar Kazhagam Chennai, and Devi Award in 2025 by Indian Express Publications. In 2024, Dr. Sudha was conferred with the Dr. APJ Abdul Kalam Award for Science Writing in Tamil for her book on viruses titled Uyiratra Uyir. Thank you. ஒரு எலாபரேட் காம்ப்ரஹென்சிவ் பர்சனாலிட்டிக்கு இந்த ஃபியூ பேஜஸில் பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி அவார்டும் சேரப்போகிறதுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. Give her a big hand, please. I request அப்பாவோட பேத்தி ரஞ்சனி விஜய் to honor her to start with. சிந்தைய ஷல்முகம் மானச சிந்தைய ஷல்முகம் மானச சிந்தைய ஷல்முகம் மானச சிந்தைய ஷல்முகம் சிந்தைய ஷல்முகம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த இன்வைட்டை டிசைன் பண்ணி இந்த அவார்டெல்லாம் டிசைட் பண்ணுறது எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் எடிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய எங்கள் எடிட்டர் வி கிருஷ்ணகுமார் அவர்கள். ஐ ரிக்வெஸ்ட் him to come on the dais, please. நீங்கள்லாம் கொஞ்சம் யோசிப்பேள், செங்காலிபுரம் தாமோதர் தீட்சித் பேர் போட்டிருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இன்றைக்கி விடிகாத்தால் ஃபோன் பண்ணார், சில அசௌகரியங்களால நான் வந்து ஊருக்கு திரும்பி போகிறேன் அப்படின்னு சொன்னார். திருப்பி நான் என்ன நினச்சேன்னாக்கா, செங்காலிபுரம் தாமோதர் தீட்சித் வாஸ் வெரி க்ளோஸ் டு சார். சாருடைய கும்பாபிஷேகத்துக்கே ரொம்ப பிரமாதமாக காமெண்ட்ரி சொன்ன சுதா சேஷன் அவர்களே முழுமையாக பேச வேண்டும் என்று சார் என்று இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். நவ் இட் இஸ் டைம் டு லிசன் டு சுதா சேஷன் அவர்கள். ब्रह्मानारदयेव च प्रतिमयोः सङ्गीतसाहित्ययोः यो रामामृतपाननिर्जितशिवः तं त्यागराजं भजे.